அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பலமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாட்களிலும் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறதின் நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த வேத வார்த்தையின் மேலே நம்முடைய கரங்களை வைத்து, அப்பா, இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அந்த சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான இந்த ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் புசிப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை இந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுக்க எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. அப்பா, ஒருவேளை கல்லான கடினமான இருதயத்தோட ஆண்டவரே அமர்ந்திருப்பார்கள் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கடினமான இருதயங்கள், கடினமான செவிகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாகன்னு செபிக்கிறேன். வசனங்கள் உள்ளே செல்லட்டும், வசனங்கள் கிரியை செய்யட்டும். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். எங்களுக்காய் கர்த்தர் பேசும் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் செவிகள் மந்தமாயிராதபடிக்கு, எங்கள் இருதயங்கள் கடினமாயிராதபடிக்கு கர்த்தர் செவிகளை திறந்தருளும். கடினமான இருதயத்தை கர்த்தர் சதையுள்ள இருதயமாய் மாற்றலுவீராக. தொடர்ந்து உங்கள் திருநாமம் மகிமைப்படட்டும். ஜனங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விசையாக நம் வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை சபையார் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறதின் நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஸ்தோத்திரம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். அநேக நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறாரு. பிரயாண நிருபம், சிறையிருப்பு நிருபம், தனிப்பட்ட நிருபம்னு சொல்லி அவர் நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. அப்படி கொரிந்து சபையாருக்கு, அந்த கொரிந்து சபைக்கு ஒரு நிருபத்தை அவர் எழுதும் பொழுது இந்த 11வது வசனம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் ஒரு வார்த்தை ஒரு அழகாக குறிப்பிடுகிறாரு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இந்த பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள், இந்த வார்த்தையை இயேசுவுக்கு அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் தான் என்ன பண்றாரு? பயன்படுத்துறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து நீ என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு சொல்லி மீன் பிடித்து கொண்டிருந்த யாக்கோபுக்கும் யோவானுக்கும் பேதுருவுக்கும் சொன்ன வார்த்தையை இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமாக இந்த வார்த்தையை கம்பீரமாக உரைத்த ஒரு அப்போஸ்தலன், ஒரு சீஷன் யாருன்னு சொன்னால் அது அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னை பின்பற்றி வாருங்கள், நீங்கள் என்னை என்ன பண்ணுங்க, பின்பற்றி வாருங்கள். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? கற்றுக் கொடுக்குறேன், இளைப்பாறுதலை கொடுக்குறேன், நான் உங்களுக்கு போதனைகளை கொடுக்குறேன், உங்களுக்கு வல்லமைகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது 12 சீஷர்கள் பிரதானமானவர்கள், அப்புறம் 70 சீஷர்கள் இருந்தாங்க, 120 சீஷர்களும் இருந்தாங்க. அப்போ இத்தனை பேரையும் இயேசு தம்மோடு வைத்திருக்க காரணம் என்ன? அவரை பின்பற்றி வரும்படியாக அவர் அநேகரை அழைத்திருந்தார். அதில் 12 பேர் பிரதானமாக என்ன பண்ணாங்க? 24 மணி நேரம் இயேசுவோடுவே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் நமக்கு நன்றாக தெரியும். அவர் 100க்கு 100 மனுஷனாகவும் 100க்கு 100 தெய்வமாகவும் அவர் பரிசுத்தவானாகவும் இந்த உலகத்தில் என்ன பண்ணார்? வாழ்ந்தார். அவரை பின்பற்றுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவரே இந்த உலகத்துக்கு மெய்யாக வந்த ஒரு தெய்வ மனுஷன், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், அவரே ஜீவ அப்பமாய் இருக்கிறார், அவரே ஜீவ நீரூற்றாய் இருக்கிறார். அவரை பின்பற்றுவது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் பவுலை ஏன் பின்பற்ற வேண்டும்? பவுல் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? இயேசு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர் மூத்த ஊழியக்காருப்பா, அவர் அனுபவம் மிக்க ஊழியக்காருப்பா,
அவருக்கு நிறைய தெரியும்ப்பா, அவருக்கு சத்தியம் தெரியும், அவருக்கு ஜெபம் நல்லா இருக்கும், அவர் விசுவாசம் நல்லா இருக்கு. இப்படி ஒரு மூத்த ஊழியரை பார்த்து, ஒரு வயது முதிர்ந்த ஊழியரை பார்த்து நம்ம சொல்லுவோம், அந்த ஊழியக்காரை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். நானும் என்னுடைய வேதாகமத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஊழியரை பார்த்து இவரை போல பிரசங்கிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அது போல இயேசுவை பின்பற்றது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பவுலை ஏன் பின்பற்றுறோம்? அத பவுலை என்ன பண்றாரு? என்னைய பின்பற்றுங்கள். இன்றைக்கு நம்மள அநேகர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சிலருக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ண மாட்டோம்? சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? அது என்கிட்டயே அந்த பலவீனம் என்ன பண்ணுது? இருக்கு. அதனால நான் அதை என்ன பண்ண மாட்டேன்? வெளியரங்கமா சொல்ல மாட்டேன். அண்ணல் காந்தியடிகளை குறித்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நாள் காந்தியடிகள்கிட்ட ஒரு சின்ன பையனை ஒரு அம்மா தாயார் கூட்டு போனாங்களாம். அந்த பையன் அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடிய ஒரு பையனாக இருக்கும். அந்த பையனுக்கு இனிப்புனா, ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவானா. அந்த தாயார் அந்த மகனுக்கு எவ்வளவோ புத்தி சொல்லி அந்த மகன் என்ன பண்ணலை? கேட்கல. இந்த அம்மா நினச்சிருக்கிறாங்க, சரி நம்ம காந்தியடிகள்கிட்ட போய் என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். அவர் நல்ல ஒரு ஆலோசனை என்ன பண்ணுவார்? கொடுப்பாருன்னு காந்தி கிட்ட கொண்டு போய் நிறுத்தினாங்களாம். காந்தியடிகள் சொன்னாங்களாம், நீ போயிட்டு அடுத்த புதன்கிழமை என்ன பண்ணு, வா. 7 நாள் கழிச்சு என்ன பண்ணு, வான்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். அனுப்பிவிட்டு இந்த அம்மாவும் சரி ஓகே, நம்ம மகனுக்காக ஏதோ ஒரு நல்ல ஆலோசனை அவர் என்ன பண்ணுறாரு, ரெடி பண்ண போகிறாரு போல இருக்கு அப்படின்னு அந்த தாயாரும் போயிட்டாங்க. 7 நாள் கழித்து அண்ணல் காந்தியடிகள்கிட்ட அந்த மகனை அந்த தாயார் கூட்டிகிட்டு வராங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அதிகமாக இனிப்பு சாப்பிடாதப்பா, இனிப்பு சாப்பிட்டா உனக்கு சில பலவீனங்கள் என்ன பண்ணும்? ஏற்படும். வாயில் பூச்சிப்பல் வரும். அதனால் இனிப்பு என்ன பண்ணாத, சாப்பிடாதன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களாம். இவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்லலை. அந்த தாயாருக்கு ஒரே குழப்பம். என்னடா அது, நம்ம என்னென்னமோ நினச்சி வந்தோம், இவர் சிம்பிளாக நம்ம வீட்டில் சொன்ன மாதிரி இவரும் சொல்லி அனுப்பிட்டார், இது எதுக்கு 7 நாள் கழித்து வர சொன்னால்? இந்த அம்மாவுக்கு மனசில் ஒரு கேள்விக்குறி. உடனே என்ன பண்ணாங்க, அந்த அம்மா போய் கேட்டுட்டாங்க, அண்ணல் காந்தியடிகளே, இதை நான் 7 நாளைக்கு முன்னே வந்தப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, ஏன் இப்போ சொன்னீங்களே, எதுக்காக என்னை 7 நாள் கழித்து வர சொன்னீங்க, 1 வாரம் கழித்து வர சொன்னீங்கன்னு கேட்டப்போ அது காந்தி ஒரு வார்த்தை சொன்னார், நானே அதிகமாக இனிப்பு சாப்பிட்றவன் தான், நீ என்கிட்ட கொண்டு இனிப்பு சாப்பிட நான் எப்படிமா சொல்ல முடியும்? அதனால் இந்த 7 நாள் என்னைய நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், இனிப்பு சாப்பிடாம இருக்க என்னைய நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அதனால் இன்னைக்கு உன் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணேன், தைரியமா சொன்னேன் அப்படின்ற வார்த்தையை காந்தியடிகள் சொன்னதாக சொல்லி நான் ஒரு புஸ்தகத்தில் வாசிச்சிருக்கேன், சிலருடைய பேச்சில் நான் கேட்டிருக்கிறேன். சரி இருக்கட்டும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்போ சில சமயங்களில் சில விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க அதை அவங்க செய்ய மாட்டாங்க, ஆனால் வசனத்தை என்ன பண்ணுவாங்க, கை காட்டுவாங்க. இன்றைக்கும் சபைக்குள் இருக்கிற சில விசுவாச பிள்ளைகள், மூத்தவங்களாக இருக்கட்டும் இல்லை புதிதாக வரக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்க விசுவாச வாழ்க்கையில் உடஞ்சி போக காரணம் என்ன அப்படின்னா, அநேகருடைய என்ன பண்ணுவாங்க, என்ன ஏன் பார்க்குறேன்னு இயேசு என்ன பண்ணு பார் சொல்ல ஒரு சின்ன வார்த்தை, ஒரு பலவீனத்தோடு இருக்கிறாங்க, இல்லை ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க, இல்லை ஒரு பழக்கம் விட முடியாத ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா, நம்ம சொன்னோன்னாக்க நீ என்ன ஏன் பார்க்குற, நீ இயேசுவை என்ன பண்ணு பார், நீ கிறிஸ்தவ நோக்கி பார், என்னைய பார்க்கவா சர்ச்சுக்கு வந்த, என் குறைய கண்டுபிடிக்கவா சர்ச்சுக்கு வந்த, நீ இயேசுவை பார்க்க இயேசுவை பார்த்துட்டு என்ன கம்முன்னு ஓ, இப்படி சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அதனால் அநேகர் வசனத்தின்படி வாழ்வதை தவறிட்டு யார் என்ன நீ இயேசுவை என்ன பண்ணுங்க பாருங்க, இயேசுவை பாருங்க, என்ன பார்க்காதீங்க. நான் பலவீனமானவன் தான், நான் மண்ணான மனுஷன்தான், நான் சரீரத்தில் இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள பலவீனம் இருக்க தான் செய்யணும்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி அநேகர் என்ன பண்ணுறாங்க, அந்த விசுவாச வாழ்க்கையை வாழ்வதை தவற விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே வார்த்தை, நான் பலவீனமானவன், நானும் மனுஷன் தானே. இந்த வார்த்தை எத்தனை பேர் பயன்படுத்தி இருக்கிறீங்க? நானும் மனுஷன் தானே, எனக்கும் இருக்கும் தானே. அப்போ நம்ம எப்படி நான் பலவீனமானவன், நான் மண்ணான மனுஷன், என்ன பார்க்காதப்பா,
இயேசுவை பார்ப்போம். ஆனா பவுல் சொல்ற வார்த்தை, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கள். அப்ப எந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இருப்பார். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும், அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும், அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும், அவருடைய வழிகாட்டுதல் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும், அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். ஏன்னா இயேசுவை பின்பற்றுவது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இயேசுவை பின்பற்றுற ஒரு மனுஷனை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷங்க இருக்கிறாங்க, எத்தனையோ குருஜிக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ குருமார்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் பின்பற்றுறாங்களா? இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல அநேகர் என்ன பண்ணாங்க, பின்பற்றினாங்க. அநேக ஊர்கள் அவர் என்ன பண்ணுச்சு, பின்பற்றி. இன்றைக்கு ஊருக்கு ஒரு குருக்கள் இருக்கிறாங்க, அந்த ஊரில் தான் அந்த குருக்களுடைய பாச்சை என்ன பண்ணும், பழிக்கும். மற்ற ஊருக்கு போனால் ஒரு அடையாளம் தெரியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி இல்லை. அவரை கொரிந்தியருக்கும் தெரியும், தெசலோனியருக்கும் தெரியும், மக்கதோனியாவுக்கும் தெரியும், கலாத்தியருக்கும் தெரியும், எபிரேயருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ரோமுக்கும் தெரியும். அப்போ ஆசியா நாடுகளில் இருக்கிறதுனா முக்காவாசியான கடல் தீவுகளில் பவுல் என்ன பண்ணும், எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் பவுல் என்ன பண்ணாங்க, பின்பற்றினார்கள். காரணம் என்ன? அவர் தன்னுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி வைத்திருந்தார். இன்றைக்கு நம்ம செய்திக்கு தலைப்பு என்னவென்று சொன்னால், முன்மாதிரியாக இருங்கள். யாருக்கு முன்மாதிரியா இருக்கணும்? பவுல் சொல்றாரு. பவுல் தன்னுடைய இந்த இவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தை அவர் நிறைவேற்றுவதற்கும், இத்தனை சபைகளை நிறுவுவதற்கும், இத்தனை நிருபங்களை அவர் எழுதுவதற்கும் ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அவர் தன்னை முன்மாதிரியான ஒரு மனுஷனாக வைத்திருந்தார். கிறிஸ்துவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவர் என்ன பண்ணார், தன்னை வைத்திருந்தார். அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் கடினமாக்கினார், அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பார்க்குற ஜனங்கள் தன்னிடத்திலிருந்து எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன பண்ணார், விருப்பத்தோடு இருந்தார். அப்ப இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம் முன்மாதிரியான ஜனங்களாக இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தின் அடிப்படையில் சில வார்த்தைகள் உங்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்க, கர்த்தருடைய ஏவுதலின்படி நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த நாட்கள்லையும் பேதுரு என்ன பண்ணார், வாழ்ந்தார். மத்தேயும் இருந்தார், லூக்கா இருந்தார், மற்ற சீஷர்களும் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஆனால் மற்ற எந்த சீஷர்களும் இந்த வார்த்தையை என்ன பண்ணலை, சொல்லலை. ஏன்? மூத்தவன் பேதுருவே என்ன பண்ண இந்த வார்த்தையை? காரணம் என்ன? அவரும் இயேசுவை மறுதலித்த கூட்டத்தில் இருக்கிறார். அந்த லிஸ்ட்டில் என்ன பண்ணுற, அவர் பேரும் இருக்கு. ஃபஸ்ட்டில் யூதாஸ் பேர் இருந்தாலும் 100வது பேராக பேதுருடைய பேர் என்ன பண்ணியிருக்கு. அப்போ அந்த லிஸ்ட்டில் அவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ரட்சிப்புக்கு பின்பு, ரட்சிப்புக்கு முன்பு கிடையாது, ரட்சிப்புக்கு பின்பு. அதே அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம எழுப்போம்னு சொன்னால், ரட்சிப்புக்கு முன்பு துன்பப்படுத்தக்கூடிய மனுஷனாக அவர் என்ன பண்ணார், இருந்தார். அவர் சவுலாக இருக்கும் பொழுது துன்பப்படுத்தக்கூடிய மனுஷனாக இருந்தார். அவர் பவுலாக மாறியதற்கு பின்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு, அவரிடத்திலிருந்து ஒரு குற்றச்சாட்டையும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதுதான் கிபிக்கு பின்பாக வாழக்கூடிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பின்பாக வாழக்கூடிய வாழ்க்கை. இன்றைக்கு நாம் மூல வாழ்கிறோமா, பீல வாழ்கிறோமா, நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானித்தா, நம்மை நாமே சோதித்தறிந்தா நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். இன்றைக்கும் தண்ணிக்குள் மூழ்கின பிறகும், மூழ்கி எழும்பின பின்பும் சிலர் மூளை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பீக்கு என்ன பண்ணுறதில்ல, வரல. தண்ணிக்குள்ளே முங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ, முங்கி ஏஞ்சதுக்கு அப்புறமும் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஒரு வித்தியாசத்தை நம்ம என்ன பண்ணணும், முதலாவது காண்பிக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு தேவ மனுஷனுங்கிற வாழ்க்கைக்கு அடையாளம் என்னன்னாலே, நம்முடைய மாற்றத்தை ஜனங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். நம்மிடத்தில் என்ன மாற்றம் இருக்கு, நம்மிடத்தில் என்ன மாற்றம் மாறி இருக்குன்றதை ஜனங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உணரணும். துன்பப்படுத்தக்கூடியவன் தான் இன்னைக்கு பக்தி வைராகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு மாற்றத்தை ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. விரட்டி விரட்டி அடித்து சபைகளுக்கு பூட்டு போட்ட மனுஷன்தான் இன்றைக்கு சபைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நிருபங்களை வாசித்தால் அதை துன்பப்படுத்தக்கூடிய மனுஷன்தான் இன்னைக்கு நிருபத்தை எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மாற்றத்தை நம்முடைய சரீரத்தில், நம்முடைய சபைகளில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய குடும்பத்தில் நாம் முதலாவது காண்பிக்க வேண்டும். அதுதான் முதன்மையான, அதாவது முன்மாதிரியாக இருங்கள்னாக்க நம்முடைய மாற்றத்தை முதலாவது நம்ம என்ன பண்ணணும்,
காண்பிக்கணும். ஏன்னா முதலாவது சாட்சி எங்கே தான்? குடும்பத்தில், ரெண்டாவது நம்ம போகிற சபையில், மூன்றாவது தான் நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நம்ம போகிற மனுஷனாகட்டும், நம்ம பார்க்க யாராக இருந்தாலும். அப்போ முன்மாதிரியாக இருங்கள்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ரட்சிப்புக்கு முன்பு அந்த 9ஆம் அதிகாரத்தில் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக, அந்த ஒளியை சந்திப்பதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கைக்கும் ஒளியை சந்தித்த பின்பாக ஒரு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. அதனால தான் பவுல் தைரியமாக சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை என்ன பண்ணுங்க, பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அப்படி எந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை பின்பற்றினார், எதனால ஜனங்கள் பவுலை பின்பற்றினார்கள் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை நிறுத்த விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 43வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 13:43. ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். ஸ்தோத்திரம். முதலாவது, சபை கலைந்து போன பின்பு ஒரு யூத சபையில, யூதர்கள் இருக்கக்கூடிய சபையில பவுலும் பர்னபாவும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அவர்கள் புறப்பட்டு போகிறாங்க. வார்த்தை நிறைவேறின பின்பு, சபை கலைந்த பின்பு, வார்த்தை அப்படித்தானே இருக்கிறது. ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்க பக்தி உள்ள ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, பவுலை நோக்கி போறாங்க, பர்னபாவை நோக்கி போறாங்க. எதற்கு போறாங்களாம்? பவுலும் பர்னபாவும் எதை குறித்து அவங்க புத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க? தேவ கிருபையில நிலைத்திருக்கும்படி அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? தேவனை குறித்து மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவங்களா என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? இந்த சபைக்குள்ளதான் இந்த விஷயம் என்ன பண்ணுது. இவர் புறஜாதிகளுக்கு போய் புத்தி சொல்ல பவுல், பர்னபா புத்தி சொல்லல. இந்த புத்தி சொல்லுதல் எங்க நடக்குது? கிருபையை சார்ந்து கொள்ளுங்கன்னு யாருக்கு சொல்றாங்க? சபைக்குள் இருந்த ஜனங்களுக்கு தான் பவுலும் பர்னபாவும் சொன்ன வார்த்தை, நீங்கள் தேவ கிருபையிலே நிலை கொண்டிருங்கள் அப்படின்னு புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்ப நம்முடைய மாற்றம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நாம் கிருபையை குறித்து, கிறிஸ்துவை குறித்து சபைக்குள் இருக்கிறவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? ஒருவர் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறாரு, ஒருத்தர் ஜபத்தில் பலவீனமாக இருக்காரு, ஒருத்தர் கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல பலவீனமாக இருக்காருன்னா யாரு புத்தி சொல்லணுமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் தான், சபைக்குள் இருக்கிற நாம் தான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும். இப்படி இல்லைப்பா, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும், யாரு புத்தி சொல்லணுமா? கிருபையை குறித்து, கிறிஸ்துவை குறித்து, வசனத்தை குறித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் புத்தி சொல்லணும். அங்கே பவுலும் பர்னபாவும் அதை தான் பண்ணாங்க. அப்போ புத்தி சொல்லக்கூடிய, கிருபையை குறித்து புத்தி சொல்லக்கூடியவர்களே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? பின்பற்றுறாங்க. அதான் முக்கியம். நம்ம அநேக விஷயத்தை நம்ம பேசுகிறோம், நம்ம கூட ஒரு கூட்டம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். அந்த கூட்டம் எதுக்கு வந்த கூட்டம்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே ஒரு கூட்டத்தை குறித்து நமக்கு வேதம் அழகாக சொல்லுது, யார் யாரை பின்பற்றுவாங்களாம்? உங்ககிட்ட புத்தி சொல்லக்கூடியதான வேத வசனங்கள் இருக்குமானால், கிருபையை குறித்து புத்தி சொல்லக்கூடியதான பலன் உங்களுக்கு இருக்குமானால், தேவ பலத்தை குறித்து போதிக்கக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்குமானால், உங்களுக்கு பின்பாக ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? வர வைப்பார். அதனாலதான் பவுலுக்கு பின்பாக அவர் சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்கும்படி, அந்த புத்தியை கேட்கும்படி, ஆலோசனையை கேட்கும்படி அவரை ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? பின்பற்றுது. இப்ப பவுலை பின்பற்ற காரணம் என்ன? நான் கேட்டேன் பார்த்தீங்களா ஆரம்பத்தில், ஏன் பவுலை ஜனங்கள் பின்பற்றினாங்கன்னு? அவர் புத்தி சொல்லக்கூடியவராக இருந்தார், இயேசு உபதேசிக்கிறவராக இருந்தபோது இருப்பது மாதிரியே அப்போஸ்தலனாகிய பவுலும் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார். எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சபைக்கு எப்படி வர வேண்டும், எப்படி வரக்கூடாது என்பதை குறித்து புத்தி சொல்ல வேண்டும். எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? நம்ம என்ன பண்ணணுமா? சொன்னா
தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல. சத்தியத்துக்காக நான் சத்ருவானாலும் பரவாயில்ல. அப்புறம் நமக்கு ஐயோன்ற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. கேட்கலாம், நீ யோக்கியானான்னு கேட்டிருக்கலாம். ஆனால் பவுல் அதை குறித்து என்ன பண்ணலை, நீயும் முன்னாடி இப்படி தானே இருந்த, இப்போ என்னைய ஓவரா பேசுகிற, கேட்டிருக்கலாம், கேட்டிருந்துருப்பாங்க. ஆனால் பவுல் அதை குறித்து என்ன பண்ணலை, நான் முன்னாடி அப்படி இருந்தேன், இப்போ அப்படி இருக்கேனா, என் முந்தின ஜீவியம் கிறிஸ்துவுக்கு முன்பாக, ரட்சிப்புக்கு முன்பாக, ஒரு கட்டத்துக்கு முன்பு, ஒரு காலத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன். என்னைக்கு நான் தேவ ஒளியை நான் சந்திச்சேனோ, அந்த ஜீவ ஒளியை நான் சந்திச்சேனோ, அன்னைக்கு என் வாழ்க்கை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்டுப்பாரு என்னைய பற்றி ஊருக்குள்ள, என் சாட்சி என்னன்னு உனக்கு தெரியும். சொல்லியிருப்பாரா மாட்டாரா பவுல்? இன்றைக்கு நம்மளை பார்த்து சில பேர் கை காட்டுவாங்கன்னா, நம்ம புத்தி சொல்லும் பொழுது, நம்ம வசனத்தை குறித்து பேசும் பொழுது, நம்ம தேவனுடைய ஆலோசனையை சிலருக்கு கொடுக்கும் பொழுது, பலவீனப்பட்டவங்களுக்கோ, வியாதியஸ்தர்களுக்கோ, இல்லை கடன் பாரம் பட்டவங்களுக்கோ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை குறித்து புத்தி சொன்னோம் அப்படின்னா, அவன் திருப்பிட்டு நம்மள ஒரு வார்த்தை கேட்பான் பாருங்க, அந்த வார்த்தைக்கு நம்மள்ட்ட பதில் இருக்கா? ஒரே வார்த்தை தான் கேட்பான், நீ அவ்வளோதான், நீ ஒழுங்கா இருக்கியா, நீ யோக்கியமா இருக்கியா? அதுக்கு நம்மள்ட்ட பதில் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? பவுல்கிட்ட ஒரு பதில் இருந்துச்சு. அது முன்னாடி நான் சவுலா இருந்தப்ப, இப்போ நான் பவுல், இப்போ என்கிட்ட குறை கண்டுபிடிச்சா சொல்லு. அப்போ நம்மளை பார்த்து சொல்கிற ஜனங்கள் நம்ம என்ன சொல்லணும், அதை நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியா, நான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியா, இன்னைக்கு நான் எப்படியா இருக்கேன், நம்ம என்ன பண்ணணும், கேட்குற அளவுக்கு நம்முடைய சாட்சியை குறித்து நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். அப்போதான் அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், திருவசனத்தை குறித்து கவனமாக புத்தி சொல்ல முடியும். நம்ம விசுவாசத்தை குறித்து நமக்கே விசுவாசம் இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம எங்க விசுவாசத்தை குறித்து மற்றவங்களுக்கு சொல்றது? கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கணும். நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், நான் புத்தி சொல்கிற மனுஷனா இருக்கிறேன்னா, கிருபையை குறித்து நான் பேசக்கூடிய மனுஷனா இருக்கேனா, இயேசுவை குறித்து நான் பேசக்கூடிய மனுஷனா இருக்கேன்னா, நான் பேசினா அவன் கேட்குற நிலைமையில இருக்கானா, அந்த அளவுக்கு என் சாட்சி இருக்கா? நமக்கு ரொம்ப ரொம்ப, ஏன்னா எல்லோருடைய பேச்சை எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தால் தான் அவன் பேச்சு என்ன பண்ணும், செல்லுபடியாகும். இன்றைக்கு அநேக தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. எல்லாத்துடைய பேச்சு எல்லாம் கேட்குறீங்களா? ஒரு சிலருடைய பேச்சை நம்ம என்ன பண்ணுவோம், அதில் கொஞ்சம் சிரிப்பு இருக்கும், கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கும், கொஞ்சம் அதுக்குள்ளே சில நாகரிகமான காரியங்கள் அடங்கி இருக்கிறதுனால நம்ம சிலருடைய வார்த்தையை என்ன பண்ணுவோம், கேட்போம். அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை அது மாதிரி தான். கதை அளக்கிறவங்களுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். அதில் ஏதாவது நான் என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது இருக்குன்னா நம்ம கேட்போம். அதே போல் தாங்க மற்றவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது நம்மக்கிட்ட இருந்து ஒரு நல்ல காரியம் அவங்களுக்குள்ளே வெளிப்படும்னா நம்முடைய வார்த்தை அங்கே எடுபடும். இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை ஜனங்கள் பின்பற்றுவதற்கு காரணம், அவர் கிருபையை குறித்து புத்தி சொல்லக்கூடிய மனுஷனாக இருந்தார். அவருடைய புத்தி சொல்லுதல் அநேகரை கவர்ந்தபடியினால ஒரு கூட்டம் அவரை பின்பற்றியது. இயேசுவை எப்படி ஒரு கூட்டம் பின்பற்றியதோ அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலையும் ஒரு கூட்டம் அன்றைக்கு பின்பற்றியது. காரணம், அவர் கிருபையை குறித்து புத்தி சொல்லத்தக்கதாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி வைச்சிருந்தார். இன்றைக்கு நம்ம முன் மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம், ஆனால் இருக்க முடியலை. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்தாதனால நம்ம மற்றவங்களுக்கு புத்தி சொல்ல முடியலை. போன வாரம் வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக வரைக்கும் திண்ணையில் உட்காந்து, தெருக்காட்டில் உட்காந்து, கொலாடியில் உட்காந்து, மரத்தடியில் உட்காந்து ஊர் நியாயம் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வசனத்தை பேசுகிறாங்கன்றது சாட்சியா? இல்லை, இவன் திருந்தாதவன் இன்னமும் அதையே தான் சர்ச்சுக்குள்ளேயும் உட்காந்து பேசிட்டு இருக்கான்றது சாட்சியா? அங்கே கொலாடி இப்போ சர்ச்சில் உட்காந்து ஊர் கதை பேசிட்டு, இவ்வளோதான் வித்தியாசம். இது அல்ல மாற்றம். நம்மளை பற்றி எப்படி அவங்க பேசணும், முன்னாடி அவர் அப்படி இருந்தாருப்பா, ஆனால் இப்போ அவர் அப்படி இல்லை. ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார், எப்பயுமே அவர் ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கார், சர்ச்சைக்கு தவறாமல் போயிடுவார். அவர்கிட்ட நம்ம பேச நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அதாங்க இன்னைக்கு வேணும். இன்னைக்கு சிலர்கிட்ட பேசினாக்க ஆறுதலே வராது,
ஆத்திரம் தான் வரும். அந்த அளவுக்கு இன்னைக்கு சிலருடைய பேச்சு இருக்கு. அமைதியாக இருந்தாலும் ஆத்திரமாக்கி விட்டுருவாங்க. வேற ஒரு நல்ல சந்தோஷமான மைண்ட் செட்டில் போனாலும் நம்மளை கிளப்பி விட்டுருவாங்க. அப்போ நம்முடைய பேச்சு கூட, அப்போ பவுலுடைய பேச்சு எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதான் அப்படி இருந்திருக்கும். அந்த புத்தி சொல்ற விஷயத்துல அவர் பேசும்போது அநேகர் ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. நான் நம்புறேன். இப்படி ஒரு விசுவாசம் எனக்கு வருது. அவருடைய பேச்சுல அநேகர் ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. நம்முடைய பேச்சுல ஆறுதல் வருதா இல்லை ஆத்திரம் வருதாங்கிறது நம்முடைய பேச்சிலேயே நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணவன்மார்கள் பேசுறது மனைவிமார்களுக்கு ஆத்திரம் வருதா, இல்லை மனைவிமார்கள் பேசுறது கணவன்மார்களுக்கு ஆத்திரம் வருதான்றதும் அமைதி வருதாங்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய பேச்சில் ஆத்திரம் இருக்கா, என்னுடைய பேச்சில் அமைதி இருக்கா? நான் பேசினா அவர் கோவப்படுறாரா, நான் பேசினா அவங்க கோவப்படுறாங்களா, இல்லை நான் பேசினா அவங்க சிரிக்கிறாங்களா, அவங்க அமைதியாகிறாங்களா? ரொம்ப முக்கியம். பவுலுடைய பேச்சில் அவர் கிருபையை குறித்து புத்தி சொன்னார். சபைக்கு லேட்டாக வந்தவங்களுக்கும் ஒரு வார்த்தையை நான் மறுபடியும் சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் ஃபோனை சைலண்ட் மோட் அல்லது சுவிட்ச் ஆஃப் மோடில் வச்சுக்கிறது உங்கள் ஃபோனுக்கு சேஃப்டி. இல்லை, என் ஜெபத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏட்டிக்கு முடிக்க ஜெபம் பண்ணுறாள் நான். அப்புறம் பார்த்துக்கங்க. அப்புறம் பட்ட பிரயாசா பூரா மண்ணா போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா, நம்முடைய புத்தி சொல்கிறது எப்படி இருக்கணுமா, அதில் அவன் மனம் திரும்புகிறதா இருக்கணும். அவங்க அப்போ பவுல் தன்னை முன்மாதிரியாக வைத்திருந்தார். எதில்? புத்தி சொல்கிறதில்ல. புத்தி சொல்கிறதில்ல பவுல் தன்னை முன்மாதிரியாக வைத்திருந்தார். நாமளும் எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். நம்ம சொல்கிறத அவங்க கேட்குற அளவுக்கு நம்ம ஜீவி என்ன பண்ணணும்? இருக்கணும். இந்த கையில் அவனை பிடிச்சிக்கிட்டு இந்த கையில் உபதேசம் பண்ணால் எவனும் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. இருக்கிற மாதிரி இருந்தா கேட்கிறவங்களும் கேட்பாங்க. அதனால கிருபையை குறித்து புத்தி சொல்வதற்கு உங்களை தகுதிப்படுத்த, உங்களை அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பிரசங்கிக்க, நான் புத்தி சொல்ல, நான் ஆலோசனை கொடுக்க, என்னிடத்திலிருந்து கிருபை வெளிப்பட, என்னிடத்திலிருந்து ஆறுதல் வெளிப்பட எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ நம்ம முன்மாதிரியாக இருப்போம்னா நம்ம குடும்பத்தில் ரட்சிப்பு என்ன பண்ணோம்? நடக்கும். நம்ம சபைக்குள்ள ஒரு மாதிரியும் சபைக்கு வெளியில் ஒரு மாதிரியும் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தால் எப்படி ரட்சிப்பு நடக்கும்? அதுக்கு பேர் வேற. அதுக்கு பேர் வேற. அது சபையில் சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது. நான் நிறுத்திக்கிறேன். நம்ம அப்படிப்பட்ட ஒரு அந்த மிருகத்தை போல என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதும் தேவ சாயலை உடைய மனுஷர்களை போல நம்ம இருந்தால் நம்முடைய ஜீவியத்துக்கு அது நல்லது. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, அப்போஸ்தலனாகிய பவுலை ஜனங்கள் பின்பற்றுவதற்கான காரணம் என்ன? திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பாக இருக்கிற 2 வசனத்தை வாசி, கீழே 2 வசனம் சேர்த்து வாசிங்க. 16, 17, 18. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இங்கே பிலிப்பியருக்கு பவுல் ஒரு வார்த்தையை சொல்றார். எப்படி சொல்றாரு? எப்படி பிலிப்பியருக்கு அவர் முன்மாதிரியாக இருக்காரு? அவருடைய வழிகாட்டுதல். அவருடைய வழிகாட்டுதல். பிலிப்பியர் இப்போ ஏன் இவரை பின்பற்றுறாங்கன்னா அவர் வழிகாட்டினார். எப்படி வழிகாட்டுறாரு? தேவனுக்கு ஏற்ற பாதையில் அவங்களுக்கு. மறுபடியும் அந்த 18வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று. ஸ்தோத்திரம்.
கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக சிலர் நடக்கிற அந்த வழிகாட்டக்கூடிய அநேகர் மத்தியில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருந்தார். ஒரு வழிகாட்டி என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது அவங்களுக்கு வழி தெரியாது, எப்படி போகணுன்ற பாதை அவங்களுக்கு தெரியாது. டோட்டலாக வனாந்தரத்தில் எந்த பக்கம் போகணும்னு யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு நமக்கு நல்ல அழகான ஒரு ஹைவே ரோடு போட்டிருந்தாலும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? வழி தப்பி சந்துக்குள்ளே பூந்து அதில் பூந்து இதில் பூந்து ஷார்ட்கட் இருக்குமா, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு நம்ம பாதை என்ன பண்ணுறோம்? தவற விட்டுறோம். நல்ல ரோடு இருந்தும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு போர்டு வச்சுருந்தும் நம்ம சில சமயத்தில் பாதை என்ன பண்ணுறோம்? தவற விட்டுறோம். ஆனால் வனாந்தரத்தில் ஒரு போர்டு கிடையாது, ஒரு ரோடு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தில் 40 வருஷம் ஒரு ஜனத்தை கர்த்தர் நடத்துகிறாருன்னா அவர் எப்படி நடத்தியிருப்பார்? ஒரு வழிகாட்டியாக கூட இருந்து மேகஸ்தம்பத்தை வழிகாட்டியாக கொடுத்து அது கிளம்பும் போது நீ என்ன பண்ண? பின்னாடியே போ. அப்போ ஒரு பிரயாணத்திற்கு, ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் மிக மிக முக்கியமானது. அன்றைக்கு மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போகாமல் இருக்குமானால் கடைசி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் காண என்ன பண்ணியிருக்க முடியாது, பார்த்துருக்க முடியாது, சுற்றிக்கிட்டே இருந்திருக்க வேண்டியதான் எகிப்தையே. இங்கிட்ட இருந்து போய் நைல் நதியில் போயிட்டு திரும்ப வந்தால் மறுபடியும் நைல் நதியை தான் வந்திருக்கும். இப்படியே அவங்க பொழப்பு ஓடி இருக்கும். அப்போ வழிகாட்டத்தக்கதாக ஒரு நபர் இருக்கும் பொழுது தான் வாழ்க்கை அழகா என்ன பண்ணும்? மாறும். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை சாஸ்திரிகளுக்கு சொல்லும் பொழுது நட்சத்திரங்கள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? வழிகாட்டக்கூடியதாக இருந்துச்சு. நட்சத்திரத்தை பின்பற்றி போகணும். ஆனால் நம்ம சாஸ்திரிங்க கொஞ்சம் ஞானவான இருந்தாலும் நேரம் ஏறுவது அரண்மனைக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? பூந்துட்டாங்க. ஆனால் அந்த வழிகாட்டக்கூடிய நட்சத்திரம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அவங்க வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டே இருந்துச்சு. காரணம் என்ன? அவன் போக வேண்டிய இடத்துக்கு அவன் போகணும். அதற்கு என்னைய வழிகாட்டியாக வச்சிருக்கிறாங்க. அது போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன்? நான் மறைஞ்சிருவேன்னு சொல்லி நட்சத்திரம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? காத்து கொண்டு இருந்துச்சு. அப்போ ஒரு வழிகாட்டுதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு வேதம் வலியுறுத்தும். நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய சக விசுவாசிகளுக்கு, நம்முடைய ரட்சிக்கப்படாத சில புறஜாதியான உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட வழிகாட்டக்கூடிய மனுஷங்களா இருக்கிறோம்? இங்க வேதத்தில் சொல்லப்பட்டது போல 16 மறுபடியும் வாசிங்க. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஸ்தோத்திரம். பவுல் ஒரு வார்த்தையை சொல்றார், நம்ம எது வரைக்கும் தேறி இருக்கிறோம்? நம்ம வழிகாட்டுறதுக்கு முதலாவது நம்ம தேறி இருக்கணுமா? உண்மைதானே? ஒரு டூரிஸ்ட் கைடாக இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸை பற்றி அவருக்கு நல்லா தெரியணும். கூகுள் மேப்பை பார்த்து போகிறவரை என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அவருக்கு தெரியணும். இப்போ ஊட்டியோ கொடைக்கானலோ குற்றாலமோ இல்லை வேற ஏதோ ஒரு நல்ல ஒரு சுற்றுலா தலத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த சுற்றுலா தலத்தை குறித்து அந்த டூரிஸ்ட் கைடுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அப் டு டேட் அவர் என்ன பண்ணிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்தது சரியாக பிளான் பண்ண முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு வச்சுக்கோங்க. 1லேருந்து அடுத்து எங்கே தான் போகணும்? அதுக்கு பதிலாக 5க்கு போனால் எப்படி இருக்கும்? ஒரு குழப்பம், டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அப்போ ஒரு இடத்த குறித்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாதான் நம்ம அதை குறித்து என்ன பண்ண முடியும்? வழிகாட்ட. இங்கே போகலாங்க, அடுத்து பக்கமாக இருந்தால் இருக்குங்க, அப்புறம் பக்கமாக இருக்குங்க, அப்புறம் பக்கமாக இருக்குங்க, அப்புறம் பக்கமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தேறின ஒரு சிந்தை இருந்தால்தான் நம்ம மற்றவங்களை என்ன பண்ண முடியும்? கைட் பண்ண முடியும். அதனால தான் வேதம் அழகாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டிருக்கும், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட சேர்ந்த அநேகரை ஆயத்தப்படுத்து. அப்போ ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்ன? நீ ப்ரிப்பேர் ஆகு. நீ ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் மற்றவங்கள ப்ரிப்பேர் பண்ணு. நீ ப்ரிப்பேர் ஆகாமல், நீ தேறின மனுஷனாக இருக்காமல் மற்றவர்களை தேர பண்ணுவது கூடாத காரியம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது கர்த்தருக்குள் தன்னை தேறினவராக என்ன பண்ணார்? காண்பித்தார். அங்கே தான் அதனால தான் சொல்கிறாரு, நாம் எதுவரையில் தேறினவராக இருக்கிறோமோ அது முதல் ஒரே
ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. அப்போ ஒரு ஐக்கியம் எதோடு நம்ம தேறி இருக்கணும்? கிறிஸ்துவோடு இணைந்து நாம் தேறினவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவின் வசனத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தேறினவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வழிகாட்ட முடியும். ஒரு பிரச்சனை, ஒரு குடும்ப பிரச்சனை, இல்லை ஒரு வாலிபத்தில் வரக்கூடிய ஒரு வாலிப பிரச்சனை, அதை ஒருத்தர்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் அந்த விஷயத்தில் தேறினவராக இருக்கும். அவர் சொல்லக்கூடிய கெய்ட்னஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு நல்லதாக இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அவர் அதில் தேறினவராக இருக்கணும். அப்போ ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? வேத வசனத்தில் முதலாவது தேறினவங்களா என்ன பண்ணணும்? ஏன்னா இன்றைக்கு அநேக சந்தேகங்கள் வேதத்திலேருந்து அநேகருக்கு உண்டு. அநேக உபதேசங்கள் இன்னைக்கு தேசத்தில் சுற்றி கொண்டு இருக்கு. உண்மையா பொய்யா நமக்கே காரணம் என்ன? நம் வேத வசனத்தில் தேறினவர்களாக இராதபடியினால அந்த வார்த்தையை நம்ம கண்ணை மூட்டி கேட்டுக்கிறோம். ஒருவேளை நம்ம தேறினவங்களா இருப்போம்னு சொன்னா இது கள்ள உபதேசம், நம்மளே கை காட்டிட்டு போயிட்டே இருப்போம். இன்னொருத்தர் கை காட்டுதல் நம்ம பார்க்கணும். நமக்கு இன்றைக்கு அநேக யூடியூப் சேனல்ஸில் அநேக கை காட்டக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க, விரல் நீட்டி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு சத்தியம் தெரியுமானால் நம்ம ஏன் இன்னொருத்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம்? ஒருத்தரை குறித்து குறை சொல்கிறாருன்னா அந்த குறை சொல்கிறவர் முதல்ல சரியாக தான் குறை சொல்கிறாரான்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சத்தியம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், வேத வசனம் நமக்கு. அதை விட்டுட்டு அவரு சொன்னார், ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஊழியக்காரர் அவரு சொன்னார், அப்போ சரியாக தான் இருக்கும். அது அல்ல தேறின வாழ்க்கை. பிரசங்கத்தில் கேட்டு நம் அறிவை வளர்த்து கொள்வதை விட வேதத்தை வாசித்து அறிவை வளர்த்து கொள்வது மிகுந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. இன்றைக்கு அநேகர் வார்த்தையை படிக்கிறது இல்லை, வார்த்தையை கேட்க தான் செய்கிறாங்க. அநேகர் கேட்கிறவங்கள தான் இருக்கிறாங்க. இங்க கேட்கிறவங்கள குறித்து கர்த்தர் பேசல, படிக்கிறவங்கள குறித்து தான் கர்த்தர் என்ன பண்றாரு? பவுல் இங்க இருக்கிறார். பவுல் கேட்கிற கூட்டத்தில் இல்லை, படிக்கிற கூட்டத்தில். ஏன்னா கமாலியுடைய பாதத்துல உட்காந்து கத்துக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து கற்றுக்கொண்டு பின்பு வார்த்தையை பிரசங்கிக்க அவர் வரார். அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? வேதத்துல தேறின மனுஷங்களா இருக்கணும். அப்பதான் வேத வசனத்திலிருந்து சொல்லக்கூடிய ஆலோசனை அது அவங்க வாழ்க்கைக்கு பலமுள்ளதாக இருக்கும். நீங்க அறிஞர் அண்ணாவுடைய புத்தகத்தையோ, இல்லை காமராஜர் புத்தகத்தையோ, இல்லை பெரியார் புத்தகத்தையோ, இல்லை வேற எந்த ஒரு மனுஷருடைய புத்தகத்தையோ, இல்லை புரட்சியாளர் சேக்குவாரா இருக்கட்டும், இல்லை பாபி சோகோ, யாருடைய புத்தகத்தை நீங்க படிச்சிருந்தாலும் அதிலிருந்து கொடுக்குற ஆலோசனை ஆலோசனையாக இருக்காது. அது ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட், பூஸ்டப் மட்டும்தான். அதால் ஒரு பிரயோஜனமும். ஆனால் அதுவே சத்தியம் நிறைந்த சத்திய வசனத்தை, பலமுள்ள வசனத்தை நீங்கள் ஆலோசனையாக கொடுத்து பாருங்க, அதுலேருந்து வரக்கூடிய பூஸ்டப்பே வேற லெவலில் என்ன பண்ணும். அதனால தான் யோசுவா கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, நான் உனக்கு சொல்லலையா, நான் மோசையோடு இருந்தப்போ உங்களோட இருப்பேன் நான் சொல்லலையாப்பா. அந்த வார்த்தை தான் யோசுவா பூஸ்டப் ஆக்கிச்சு. வேற மனுஷன் சொன்னா கூட யோசுவா என்ன பண்ணிருக்க மாட்டாரு, பூஸ்டப் ஆயிருக்க மாட்டாரு. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ற யோசுவாக்கு, நான் சொல்லலையாப்பா உனக்கு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, மோசையோடு இருந்தப்ப கூட இருப்பேன் நான் சொல்லலை, நான் உங்களை வழி நடத்துவேன் நான் சொல்லலை, ஏப்பா அந்த சோர்வு? எப்போ பூஸ்டப் ஆக எத்தனையோ பேர் பேசியிருப்பாங்க, எத்தனையோ கூட இருந்த மனுஷங்க பேசியிருப்பாங்க, யோசுவா போதும் வா போகலாம், குடும்பத்தார் சொல்லியிருக்கலாம், யோசுவா மனைவி கூட சொல்லியிருக்கலாம், இப்படியா உட்காந்தா எப்படிப்பா வாங்க போகலாம், அடுத்த கடத்தை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம், பேசியிருப்பாங்க. ஆனால் பூஸ்டப் ஆகலை யோசுவா. எப்போ பூஸ்டப் ஆகுறாரு? கர்த்தருடைய சத்தியம் நிறைந்த வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து யோசுவாவுக்கு வரும்பொழுது யோசுவா பூஸ்டப் ஆகுறாரு. புறப்பட்டு கானானை சுதந்திரிக்கும்படி பங்கிட்டு கொடுக்கும்படி தன்னுடைய ஊழியத்தை அவர் என்ன பண்றாரு? நிறைவேற்றுறார். எப்போ? மானே தேனே பூமானேன்றப்ப பாச்சா பழிக்காது, இதுவே வழி, இதுலேயே நடவுங்கள்னு சொல்லி பாருங்க. அதாவது சத்தியம் நிறைந்த வார்த்தையை ஆலோசனையாக கொடுத்து பாருங்க. வாழ்க்கை மாறுவதை, அழகாய் மாறுவதை நாம் உணர முடியும். அதனால் நம்ம எதில் தேடி இருக்கணுமா? வசனத்தில்.
அதனால தான் பவுல் வசனத்தில் தேறினவராக இருந்தது போல தான் கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தினாரு. மற்றவர்கள் வசனத்தில் தேறினவராக இராதபடினால 18வது வசனம் சொல்கிறது, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், காரணம் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறாங்க. அப்போ நம்ம கிறிஸ்துவோடு இருந்தோம்னாக்க நம்முடைய ஆலோசனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வழிகாட்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நியாயமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். நம்முடைய சக விசுவாசிகள் நம்ம நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். இவ்வளவு ஏன் நம்மளோடு 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும், ஏன் இன்னைக்கு வரைக்கும் உசுறு நண்பனாக இருக்கிறவனு கூட நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். அதற்கு வேதம் நமக்கு மிக மிக முக்கியம். சொல்லணும், அவன்கிட்ட போனால் அவன் நல்ல ஆலோசனை கொடுப்பான்னு சொல்லணும். அவன் சொல்கிறபடி செஞ்சால் நடக்கும்னு சொல்லணும். பூசாரியை நம்புகிறோம், மந்திரவாதியை நம்புகிறோம், பில்லி சூனியக்காரன் நம்புகிறோம். காரணம் என்ன? அவன் சொன்னால் நடக்குன்ற ஒரு குருட்டு நம்பிக்கை எல்லாருக்குள்ளும் இருக்குது. அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ள அப்புறம்னா சத்திய நிறைஞ்ச வார்த்தைக்கு எவ்வளவு பலம் இருக்கும். சாதாரண ஒரு உலக பிரகாரமான மனுஷன் பிசாசின் வார்த்தையை கேட்டு சொல்கிறவனுக்கே அவ்வளவு ஜனங்கள் அவனை பின்பற்றி போவாங்க, க்யூவில் நிற்பாங்கன்னு இருந்தால், சத்தியம் நிறைந்த சத்திய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது, அந்த வார்த்தையிலிருந்து ஆலோசனையை கொடுக்கும் பொழுது எத்தனை கோடி ஜனங்களை நம்ம கிறிஸ்துவரை ஆதாயப்படுத்த முடியும்? அப்போ நம்ம முன்மாதிரி என்ன பண்ணணும்? இருக்கணும். அதனால தான் பவுல் முன்மாதிரியாக இருந்தார். எதில் முன்மாதிரியாக இருந்தார்? வழிகாட்டுறதுல. நம்ம வழிகாட்டுறோம். இது வரைக்கும் நம்ம அநேகருக்கு வழிகாட்டி இருப்போம். அதில் சில பேர் பாலங்கணத்தில் விழுந்திருக்கலாம், சில பேர் தண்ணி இல்லாத குழியில் விழுந்திருக்கலாம், சில பேர் முள்ளுகள் கல்லுகள் நிறைந்த குழியில் விழுந்திருக்கலாம். அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் இன்னோடு போட்டும் இயேசு நாமத்தில். இதுக்கப்புறம் நம்ம காட்டுற வழிகாட்டுதல் நித்திய ஜீவனுக்கு நேராக என்ன பண்ணணும்? இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய ஆலோசனை தேவ சமூகத்துக்கு நேராக ஒரு மனுஷன் நடத்தக்கூடியதாக இருக்கட்டும். அது நண்பனாக இருக்கட்டும், குடும்பத்தினராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும். இது வரைக்கும் பாலங்கணத்தில் தள்ளினது போதும். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை வெறும் தண்ணீர் இல்லாத குழியில் தள்ளினது போல, இன்றைக்கு நம்ம சத்தியம் இல்லாத போதை பழக்கத்துக்கு நேராக, இல்லை குடும்பம் அழிஞ்சு போகத்தக்கதாக, சரீரம் நாசமாக போகத்தக்கதாக நம்ம அநேக விஷயம் வழிகாட்டுறது இன்னோடு போட்டும் இயேசுவின் நாமத்தில்னு சொல்லிட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறம் சொல்கிற ஆலோசனை, இதுக்கப்புறம் காட்டுற வழி நித்திய ஜீவனுக்கு நேராக இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக போகிற வழிகாட்டுதலாக இருக்கட்டும். மாறுங்க, முன்மாதிரியாக மாறுவோம். 3வது, இதற்கு நேரம் போயிட்டு இருக்கு, சரி, கர்த்தர் நல்லவர். 3வது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனத்தை வாசிக்கலாமா? 3வது ஒரு வழிகாட்டுதலை நம்ம பார்க்கலாம். அதாவது 3வதாக எப்படி பவுல் இருந்தார், அவரை ஏன் பின்பற்றினாங்க அப்படிங்கிறத வாசிக்கலாமா? 2 தெசலோனிக்கேயர் 3:6 முதல் 9. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முரண்மையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க தெசலோனியருக்கு சொல்றப்போ ஒரு வார்த்தையை சொல்றாரு. எப்படி சொல்றாரு? எனக்கு அதிகாரம் இருந்துச்சு. என்ன அதிகாரம் இருந்துச்சு? உங்ககிட்ட வாங்கி சாப்பிட எனக்கு அதிகாரம் இருந்துச்சு, உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆனா அப்படி நான் செய்யாம உங்களுக்கு மாதிரியா இருக்கும்படி நான் அப்படி செஞ்சேன். எப்படி செஞ்சாரா? மறுபடியும் வாசிங்க. இன்ன விதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமல். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பவுல் வாழ்ந்திருக்காரு? ஒழுங்கும் கிரகவுமான வாழ்க்கையை அவர் வாசிங்க மறுபடியும். 8 ஒருவனிடத்திலும்
இலவசமாய் சாப்பிடாமலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். ஸ்தோத்திரம். 2 விஷயத்தை 8வது வசனத்துல பவுல் குறிப்பிடுகிறாரு. முதல் வார்த்தை என்ன? இலவசமாய் சாப்பிடாமல். 2வது பாரமாய் இராமல். அப்படித்தானே போட்டிருக்கு. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு. அப்ப பவுல் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியா இருக்காரு? ஒரு சாட்சியான வாழ்க்கை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வாழ்ந்திருக்கார். எப்படிப்பட்ட சாட்சி? அவர் யாருக்கும் பாரம் என்ன பண்ணதில்லை, இருந்ததில்லை. அவர் யாரையும் கஷ்டப்படுத்தினது இல்லை. சோம்பேறியா இல்லை. குறிப்பா சொல்லணும்னா அவரு சோம்பேறியா இல்லை. ஏன்னா சோம்பேறி தான் படுத்துக்கிட்டு கதவு கீழ் முனையில் ஆடுறது போல சோம்பேறி என்ன பண்ணுவான்? ஆடுவான்னு வேதம் நமக்கு அழகாக சொல்லுது. அதே சோம்பேறிக்கு தான் வேதம் இன்னொரு புத்தி சொல்லுது, நீ எருமின் இடத்துல போய் என்ன பண்ணு, புத்தியை கற்றுக்க. அது கோடை காலத்தில் தனக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து கொண்டு மழை காலத்தில் அதை என்ன பண்ண உட்காந்து சாப்பிட, அதுகிட்ட போய் புத்தியை என்ன பண்ணு கற்று. யாருக்கு சொல்லப்பட்டது? சோம்பேறி. அப்போ இங்கே பவுல் சோம்பேறியா என்ன பண்ணலை? இல்லை. ஒரு ஊழியம் செஞ்சவர் தான், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிச்சவர் தான். ஆனால் நான் வார்த்தையை பிரசங்கிச்சா போதும், நான் ஜெபிச்சா போதும்னு சொல்லிட்டு சில பேர் உட்காந்துருப்பாங்க பாருங்கள், மண்ணு மூட்டை மாதிரி. அந்த மாதிரி பவுல் என்ன பண்ணலை? இல்லை. சிலர் வீடுகளை பார்க்குறது, நீங்கள் சொன்னால் நிறையா சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அது நமக்கு எவ்வளவு பெரிய பாரம். ஒரு டம்ளர் தண்ணி அவங்க எடுத்து தர மாட்டாங்க. யாராவது வந்தால் சேர் எடுத்து போட மாட்டாங்க. பசிச்சா கூட போய் ஏஞ்சி சாப்பாடு போட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்படி ஒரு மனுஷன் வீட்டில் இருந்தால் அந்த மனுஷனை என்ன சொல்றது? பாரம்னு சொல்றதா இல்லை பாக்கியம்னு சொல்றதா? ஆனால் இங்கே பவுல் சொல்றார், யாருக்குமே பாரமா என்ன பண்ணல, இருக்கல. நான் சோம்பேறியா இருக்கல. நான் வேலை செஞ்சு என்ன பண்றேன்? நான் சாப்பிட்றேன். நான் பாரமா இல்லை. காரணம் என்ன? நீங்களும் என்னைய மாதிரி பின் நாட்களை ஊழியம் செய்ய வந்துட்டு உக்காந்து என்ன பண்ணிடக்கூடாது, தேய்ச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு மாதிரியா என்ன பண்ணிட்டு போனாராம், ஃபஸ்ட்டு போனாராம். அப்போ ஒரு சரியான ஒரு சாட்சியான வாழ்க்கையை பவுல் என்ன பண்ணியிருக்கிறாரு? வாழ்ந்திருக்கார். இந்த வசனத்தை நீங்கள் மாதிரியான வார்த்தையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சாட்சியான வாழ்க்கையாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். எல்லாரும் நடக்கிறது போல ஒழுங்கற்ற வாழ்க்கையை அவர் என்ன பண்ணல, வாழல. ஒரு ஒழுங்கான வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். ஏனோ தானோன்ற வாழ்க்கையை பவுல் என்ன பண்ணல, வாழலை. என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நான் எப்படி வேணா இருப்பேன்னு பவுல் வாழலை. என்னுடைய புத்தியை தானே கேட்குறாங்க, நான் வைக்கிறதானே சட்டம்னு சொல்லி பவுல் என்ன பண்ணல, வாழலை. அவர் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையை வச்சிருந்தார். இப்படி தான் நான் இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் நடந்துக்குவேன். ஒரு ஒழுங்கான வாழ்க்கை, அதுலேயும் ஒரு ஒழுக்கத்தை அவர் என்ன பண்ணார், கடைபிடித்திருந்தார். அதனால தாங்க அவரை ஒரு கூட்டம் ஜனங்கள் பின்பற்றினாங்க. இந்த தெசலோனிக்க ஜனங்கள் பின்பற்ற காரணம் என்ன? அவர்கிட்ட ஒரு ஒழுக்கம் இருந்துச்சு. அவர் யாருக்கும் பாரமாக இல்லாமல் இருந்தார். அவர் சோம்பேறியா இல்லாமல் இருந்தார். அப்போ நம்மளையும் ஒரு கூட்டம் பின்பற்றணும், நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? ஒரு ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையாக மாறணும். எதுலையுமே காயப்படக்கூடாது. எதுலையுமே இதை பண்ணாங்கன்னு யாரும் நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, கை நீட்டக்கூடாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒழுங்காக என்ன பண்ணணும், மாற்றணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேலையை நம்ம எடுத்து செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு பெயிண்டிங் வேலையோ, இல்லை ஒரு கொத்தனார் வேலையோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ப்ராஜெக்டே எடுத்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒரு தர்மக்கோள ஒரு வீடு கட்டுறது தான் ப்ராஜெக்ட்டு. இப்போ அந்த வீடை எப்படி கட்டணும்? தர்மக்கோளை வாங்கி அதை ப்ராப்பராக கட் பண்ணி அதை சரியான க்ளூ போட்டு ஒட்டி அதுக்கு சில பெயிண்டிங் கொடுத்து சில ஆர்டிஸ்ட் கொடுத்தா தர்மக்கோள் வீடும் பார்க்க எப்படிப்பட்ட வீடாக தெரியும்? காங்கிரீட் வீடா தெரியும். அதே தர்மக்கோளை வச்சு சும்மா மேலே ஒரு இப்படி விரிச்சு விட்டு
2 இப்போ நம்ம டயக்ராம் வரையும் பார்த்தீங்கன்னா 2 கோடு, மேலே 2 கோடு, ஒரு கட்டம், அதுக்குள்ள 4 கோடு, வீடு முடிஞ்சு போச்சு. நம்ம பாட புஸ்தகத்தை நம்ம வரைஞ்சிருப்போம், நானாக வரைஞ்சிருக்கிறேன். ஒரு பா மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு கூரைக்கு இப்படி ஒரு வீயை திருப்பி போட்டுட்டு நடுவில் ஒரு கட்டம் போட்டு மேலே ஒரு வட்டம் போட்டால் வீடு. அதுக்கு பேர் வீடா? அப்போ ஒரு ஒழுக்கமான ஒரு முழுமையான வீடுனா எப்படி இருக்கும்? அதை ப்ராப்பராக கட் பண்ணி அதுக்கு பெயிண்டிங் பண்ணி அதுக்கு ஆர்டிஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணாதான் அது ஒரு ப்ராப்பரான வீடு. அதை ஒரு ப்ராஜெக்டாகவே அக்செப்ட் பண்ணுவாங்க. அது போல தான் கிறிஸ்துவ வாழ்க்கையும் ஒரு ஒழுக்கம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? எதுல ஒழுக்கம் இருக்கணும்? எல்லாவற்றிலும் இதுல தான் அதுல தான் இல்லை. இந்த ஒழுக்கம், இந்த நேர்மை, இந்த கண்ணியம், இந்த கட்டுப்பாடுங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பேசக்கூடியதான சில பர்சனல் எதுவாக வேணா இருக்கட்டும், சேட்டிங்காகவே இருந்துட்டு போட்டுமே, ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலே தேவ மனுஷனாய் ஒரு மனுஷன் வாழணும்னா மிகுந்த ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும்? ஒரு ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை, அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை அவர் வைத்திருந்தபடியினால அவர் யாருக்கும் பாரமாக இல்லாமல், அவர் ஸ்தோத்திரம் சோம்பேறியாக இல்லாமல் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருந்தபடியினால தெசலோனிக்கர் எல்லோரும் பவுல் என்ன பண்ணாங்க? பின்பற்றினாங்க. பிலிப்பியர் பின்பற்றுவதற்கு ஒரு காரணம் இருக்குன்னா தெசலோனிக்கர் பின்பற்றுவதற்கும் ஒரு காரணத்தை பவுல் என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்கார். 3வது ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 13:7. எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஸ்தோத்திரம். இந்த எபிரேயர் புஸ்தகத்துக்கு இவருதான்ற ஒரு பெயர் யாருக்கு என்ன பண்ணல, ஆனால் இதனுடைய வழி நெளிவு சுழிவெல்லாம் பார்க்கும்பொழுது இதையும் பவுல் தான் எழுதியிருப்பாருன்னு சொல்லி அநேக வேத வல்லுநர்கள் சொல்கிறது உண்டு. ஏன்னா இதில் இருக்க நெளிவு சுழிவு, அதில் இருக்கிறதான வார்த்தை முறைகள், அதில் இருக்கிறதான நன்றி சொல்லுதல் விஷயமா இருக்கட்டும், இல்லை அந்த சப்ஜெக்டை ஆரம்பிக்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த சப்ஜெக்டை முடிக்கிற விஷயமா இருக்கட்டும்னு பார்த்தா மற்ற நிருபத்தில் பவுல் எப்படி கோட் பண்ணியிருப்பாரோ சேம் பேட்டர்னில் தான் இந்த எபிரேய நிருபமும் கோட் பண்ணப்பட்டிருக்கும். அதனால தான் அநேகர் சொல்கிறது இதில் பெயர் சொல்லப்படாவிட்டாலும் இது பவுலால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த எபிரேயர்கள் எப்படி பின்பற்றினாங்களா? மறுபடியும் வசனத்தை வாசிங்க. வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஸ்தோத்திரம். இங்க ஒரு விசுவாசமான வாழ்க்கை என்ன பண்றார்? கற்றுக் கொடுக்கிறார். அவர் வாழ்ந்த நாட்கள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்காரு? தேவ வசனத்தை போதித்து நடத்தக்கூடிய மனுஷராக அவர் என்ன பண்ணார்? இருந்தார். அவருடைய விசுவாசம், அவர் பலவீனப்படும் பொழுது, அவர் சிறைக்குள் கைதியாக்கப்படும் பொழுது, அவர் கப்பல் பிரயாணத்தில் போகும்போது, அவருடைய பலவீனம், அவருடைய சோர்வு, அவருடைய சோதனை, இது எல்லாவற்றிலும் அவருடைய விசுவாசத்தை அவர் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி வைத்திருந்தார் என்பது மிகுந்த முக்கியம். அதனால தான் வார்த்தை சொல்லப்படுகிறது, அவருடைய விசுவாசத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க? நடந்து கொள்ளுங்க. அவங்க விசுவாசத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க? நடங்க. தீமோத்தேயுக்கு ஒரு வார்த்தையை பவுல் அழகாக சொல்லுவார், திருப்பிக் கொள்ளுங்க. தீமோத்தேயுக்கு எழுதின வார்த்தையில் 2 தீமோத்தேயு 1:4 வசனம் சில வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாமா? உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். போதும். இங்க பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு வார்த்தையை சொல்றார்.
விசுவாசம் எப்படி வர்த்திக்கப்படணும், விசுவாச வாழ்க்கை எப்படி வெளியரங்கமாக்கப்படணுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பவுல் சொல்றார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு குடும்பம் யாருன்னா தீமோத்தியுடைய குடும்பம். பாட்டி விசுவாசம் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, தாயாரும் விசுவாசம் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. அந்த விசுவாசப்ப யாருக்குள்ளேயும் இருக்கான், தீமோத்திக்குள்ளேயும் இருக்கான் என்பதை நிச்சயத்திருக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்துல நம்ம இன்றைக்கு இருக்கிற நம்முடைய விசுவாச வாழ்க்கை நாளைக்கு யார் கற்றுக்கொள்வா? நம்முடைய பிள்ளைங்க கற்றுக்கொள்வாங்க. லோவிசாலுக்குள் இருந்த விசுவாசம் ஐனிக்கையாக்குள் இருந்துச்சு. காரணம், ஐனிக்கையா லோவிசால் என்ன பண்ணாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்பதை அந்த ஐனிக்கையா என்ன பண்ணாங்க, பார்த்துக்கிட்டே இருந்து லோவிசால்ட்ட வந்து ஐனிக்கையா கற்றுக்கொண்டாங்க. இப்ப இந்த தீமோத்தேயு யாரை பார்க்கறா? தன் தாயாரை பார்க்கறா. தன் தாயை ஐனிக்கையாவை தீமோத்தேயு பார்த்து 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 அவங்க கிட்ட இருந்து விசுவாசத்தை என்ன பண்றாங்க, கற்றுக்கொண்டாங்க. கற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்துல நிலைத்திருன்னு சொல்லி இப்ப பவுல் யாருக்கு புத்தி சொல்றா? தீமோத்தேயுக்கு புத்தி சொல்றார். அப்ப நம்ம எதுல முன்மாதிரியா இருக்கணுமா, நம்முடைய விசுவாச ஜீவியத்துல மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம முன்மாதிரியா என்ன பண்ணணும், இருக்கணும். நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நம்முடைய பிரசங்கம் அமைஞ்சிருக்கு. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்முடைய வழிகாட்டுதல் இருக்கு. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்முடைய புத்தி சொல்லுதல் இருக்கும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்ம மற்றவர்களுக்கு தேவ கிருபையை குறித்து என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். விசுவாசம் இல்லாமல் இங்கே எதையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா எலியாக்குள்ள விசுவாசம் இருந்ததுனால தான் ஆகாப்புக்கு சொன்னாரு, நீ போ, மழை வரப்போது, ரதத்தை பூட்டு நீ புறப்பட்டு என்ன பண்ணு, அரண்மனைக்குள்ள போகணும்னு சொல்லி என்ன பண்ணாரு, சொன்னார். காரணம் என்ன, இவருக்குள் இருந்த விசுவாசம். அப்ப சிலரை நம்ம நடத்தணும் அப்படின்னா நமக்கு முதல்ல விசுவாசம் என்ன பண்ணணும், வேணும். எலியாக்கு தெரியும் கண்டிப்பா மழை வரும், கண்டிப்பா இன்னைக்கு உள்ளங்கை மேகம் என்ன பண்ணும், எழும்பும். அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இல்லை, 4 முறை, 7 முறை அவர் என்ன பண்ணார். நமக்குள்ள விசுவாசம் வேணுங்க. நம்ம விசுவாசத்தோட ஒரு வார்த்தை சொல்றோம், அது நடக்கலைன்னாக்க சோர்ந்து போகக்கூடாது. எலியா சோர்ந்து போனாரா? தன் வேலைக்காரனை ஃபர்ஸ்ட் முறை அனுப்புனாரு. அவன் வந்து என்ன சொன்னான், ஆமா எலியாவே உள்ளங்கை மேகம் தெரியுது, மழை கொட்டுதுன்னு நான் சொன்னாரு. ஒண்ணுமே தெரிலையா ஏயா? 2வது முறை அனுப்புறப்பையும் அப்போ இருந்த மாதிரி தான் இப்பயும் இருக்கு, ஒன்றும் தெரிலையா. 3வது முறை, 4வது முறை, 5வது முறை திட்டிருப்பானா? சொல்லிக்கிட்டே இருக்கிற நீங்கள் நம்ம வந்த மழை வந்து என்ன மட்டும் போய் சொல்கிற மாதிரி போய் பாரு. கொஞ்சம் கசப்பு என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். வந்துச்சோ வரலையோ. ஆனால் எலியாவுடைய விசுவாசத்தில் கசப்பு என்ன பண்ணலை, எலியாவுடைய விசுவாசத்தில் கலப்படம் என்ன பண்ணலை. 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை, 6 முறை, 7வது முறையும் அவர் என்ன பண்ணார், ஜெபம் பண்ணி சொல்கிறார், இப்போ போய் பாடுறா உள்ளங்கை மேகம் எழும்பி இருக்கும். 7வது முறை போய் பார்க்குறேன், ஆமாம் மேகம் எழும்பிருச்சு. இப்போ ஓடு ஆகாப்புக்கு சொல்ல அவனை, மழை வரப்போகுதுன்னு சொல்லு. நம்முடைய விசுவாசம் தாங்க நம்ம குடும்பத்தை ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசம் தாங்க நம்முடைய உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசம் தாங்க நம்முடைய பலவீனத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசம் உள்ள ஜெபம் யாரை ரட்சிக்குமா? பிணியாளியை ரட்சிக்கும். பிணியாளினா யாரு? அப்ப நோய்வாய்ப்பட்டவங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? அப்ப சில பலவீனங்கள் மாறலன்னா காரணம் என்ன? புரிஞ்சா சரி. புரிஞ்சோ? அப்ப சில பலவீனங்கள் மாறாம இருக்க காரணம் என்ன? இல்லை. இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சித்திருந்திருக்கும். உங்களுடைய ஜெபத்துல விசுவாசம் இருந்தா பலவீனம் என்னைக்கோ துண்டக்கான துணியக்கான ஓடி இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் பொதி மூட்டை மாதிரி உங்க மேல என்ன பண்ணிருக்காது, ஏறி உட்காந்து இருக்காது. உட்காந்து இருக்குன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஏத்துங்க விசுவாசத்தை, முன்மாதிரியா மாறுங்க. சொல்லணும், அந்த அக்கா பலவீனத்தோட இருந்தாங்க, இந்த அண்ணா பலவீனத்தோட இருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, பலவீனம் மாறுச்சு. நம்ம சாட்சி சொல்லணும், நம்மளை பார்த்து அவன் சாட்சி சொல்லணும். நம்மளே இங்கே வைத்தியசாலைக்கு வீட்டுக்கும் வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருந்தா நம்மள எங்க சாட்சியா சொல்றது? நம்ம எங்க விசுவாசமா வாழ்றது? விசுவாசம் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்?
வரணும். என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து என் பலவீனத்தை மாற்றுவார். ஏன்னா பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம், நான் தொட்டா நான் குணமாகும். அந்த அம்மாவுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, அந்த அம்மாவை யாரும் கூட்டி கொண்டு போய் விடலை. அந்த அம்மாக்குள்ளே இருந்த விசுவாசம். அதனால தான் சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை, வேற யாருக்கும் இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார், விசுவாசம் ஆக கடவுதுன்னு சொன்னார். உன் விசுவாசமே உன்னை ரட்சித்ததுன்னு இந்த அம்மாவுக்கு தான் சொன்னார். காரணம் என்ன? நான் தொட்டா சுகமாகும். அது விசுவாசம். அப்போ விசுவாச வாழ்க்கைக்கு நம்மளை முன்மாதிரி என்ன பண்ணணும்? வைக்கணும். நம்ம நமக்கு பேர் என்ன? ஆனால் விசுவாசம் இல்லாத விசுவாசி என்ன பண்ணுறோம்? அப்படி அல்ல. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை என்ன பண்ணணும்? நம்ம விசுவாசிக்கணுங்க. நம்முடைய சபையை குறித்து, நம்முடைய ஜனங்களை குறித்து நம்ம விசுவாசிக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். விசுவாசமெல்லாம் ஜெயம் என்ன பண்ணாது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் என்பது விசுவாசம். ஜெயம் கர்த்தரால் வரும். விசுவாசத்தோடு இருங்க, அதுதான் ஆயத்தம். அந்த விசுவாசம் நம்ம கூட இருக்குமானால் நம்மை ஒரு கூட்டம் பின்பற்றும். அந்த விசுவாசம் உள்ள வாழ்க்கை அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இருந்ததுனால தான் பவுலை ஒரு கூட்டம் பின்பற்றியது. ஒரு விஷமுள்ள பூச்சி பவுலுடைய கைகளில் கடிக்குது, பவுல் சாகலை. எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன? என்னமோ இவன் பண்ணியிருக்கிறான், அதனால தான் பாரு கப்பல் சேதம் வந்துச்சு, இப்போ பாரு பாம்பு கடிக்குது. சொல்லுவாங்க அங்கே 1000 பேர் 1000 சொல்லுவாங்கங்க. உங்கள் விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு நம்ம விசுவாசத்தை குறித்து தெரியணும். பவுலுக்கு தெரியும், இது என்னை ஒன்றும் சேதப்படுத்தாதுப்பா, இந்த பாம்பு என்னை சேதப்படுத்தான்னு பவுலுக்கு தெரியும். அதனால தான் அந்த விஷம் பவுலுக்கு ஏறலை. விசுவாசம் நமக்கு வரணும். நான் சர்ப்பங்களை மிதிப்பேன், நான் தேளை எடுப்பேன், ஒன்று என்னை சேதப்படுத்த எனக்கு விசுவாசம் இருக்கணும். நானே விசுவாசம் இல்லாமல் இருந்தால் என்னுடைய சரீரம் எப்படி பலப்படும்? நான் எப்படி மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுவேன்? நான் எப்படி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன்? நான் எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிப்பேன்? பவுல் முன்மாதிரியாக இருந்தார். எதில்? விசுவாச வாழ்க்கையில். விசுவாச வாழ்க்கையில் பவுல் அவ்வளவு உண்மையாக இருந்தார், அவ்வளவு முதன்மை வாழ்ந்தவராக இருந்தார். அவரை பார்த்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு போனவங்க உண்டு. அதனால தான் பவுல் அடிக்கடி சொல்லுவார், நான் என்னையை பின்பற்றுங்கப்பா, நான் எப்படி விசுவாசமாக இருக்கேன். நம்ம சிலரை பார்த்து, ஏப்பா என்னை மாதிரி விசுவாசியாக இருப்பா, என்னை மாதிரி விசுவாசம் உள்ளவனா இருப்பான்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு விஷயத்தில், ஒரு பலவீனப்பட்ட விஷயத்துலையோ, இல்லை பண கஷ்டத்துலையோ, இல்லை மன கஷ்டத்துலையோ, இல்லை குடும்ப கஷ்டத்துலையோ, இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்துலையோ, நான் இப்படி தான் இருந்தேன், நான் விசுவாசமாக இருந்தேன், நீ விசுவாசமாக இருன்னு எதையாவது ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விசுவாசம் அவங்களை கற்றுக் கொடுக்க முடியுமா? அப்போ நம்முடைய வாழ்க்கை இன்னும் முன்மாதிரியான வாழ்க்கையாக மாறலை. ஏதாவது ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்திருக்கணும். நான் இதை பண்ணேன், எனக்கு இதை கர்த்தர் கொடுத்தார், நான் இதை பண்ணேன், கர்த்தர் எனக்கு இதை செஞ்சார், அப்போ நீயும் என்ன பண்ணு, செய். அந்த விசுவாசம் தாங்க அவங்களுக்குள்ள வேற ஒரு காரியத்தை என்ன பண்ணும்? புதுப்பிக்க வைக்கும். நம்மளே ஏனாதானன்னு உட்காந்துருந்தோம்னாக்க, நமக்குள்ளேயே விசுவாசம் இல்லைன்னாக்க, நம்ம எப்படிங்க மற்றவங்களை ஆதாயப்படுத்த முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள விசுவாசம் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும், நான் செத்தா மட்டும் போதும்னு பவுல் இருந்திருந்தார்னா இத்தனை சபையை நிறுவிருக்க முடியாது, இத்தனை நிருபங்களை எழுதியிருக்க முடியாது. இன்றைக்கு பவுலை குறித்து நானும் பிரசங்கித்திருக்க மாட்டேன். அவருக்குள் இருந்த விசுவாசத்தை, அவருக்குள் இருந்த வழிகாட்டுதலை, அவருக்குள் இருந்த புத்தி சொல்றத, அவருக்குள் இருந்ததான அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம தியானிக்கும் பொழுது நாமும் பவுலை போல என்ன பண்ணணும்? மாறணும்ப்பா. நம்மளையும் ஒரு கூட்டம் பின்பற்றணும்ப்பா. நமக்காக இல்லை, கிறிஸ்துவுக்காக. என் கூட ஒரு கூட்டம் இருக்குன்னா நம்முடைய பதவிக்காக, நம்முடைய பலத்துக்காக ஒரு கூட்டம் வரணும்னு ஆசைப்படக்கூடாது. நான் இயேசுவை பின்பற்றுறதை பார்த்து என்னையே என்ன பண்ணணும்? பின்பற்றி இயேசுகிட்ட வரணும். இவ்வளவுதான். நம்ம ஒரு பாலம் மாதிரி. இந்த உலகம் ஒரு பெரிய நைல் நதியை போல அல்லது யோர்தானை போல இந்த உலக வாழ்க்கை இருக்கு. இந்த விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு பாலத்தை போல. இந்த பாலம், இந்த விசுவாசம் என்கிற அந்த பாலம் சேதப்படாமல் இருக்கிற வரைக்கும் அக்கறைக்கு போக முடியும். நம்ம கூட சிலரையும் அக்கறை கூட்டு போக விசுவாசம், அந்த பாலம் பலமா இருக்கு. ஒரு பாலத்தை வச்சுக்கோமே, ஒரு பெரிய ஆறு இருக்கு.
இப்போ நம்மளுடைய தாராபுரத்துலேயே ஒரு ஆறு ஒன்று இருக்குது, பழைய பாலம் புது பாலம் இருக்கு. ஏன் பழைய பாலம் புது பாலம் இருக்கு? பழைய பாலம் ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ அதில் ஸ்ட்ரென்த் இல்லை, அது டேமேஜ் ஆயிரும். ஆனால் அதுவே புது பாலம் எப்படி இருக்குது? ஃபுல் பூஸ்டப்பாக இருக்குது. இப்போ விசுவாசங்கிறது ஃபுல் பூஸ்டப்பாக இருந்தால் எவ்வளவு பலமான விஷயத்தையும் கடந்து போக முடியும். விசுவாசம் பலவீனமாக இருந்துச்சுன்னா சில ஓட்டத்தை தான் ஓட முடியும். பழைய பாலத்தில் போகிறது போல் சைக்கிளில் போகலாம், 2 வீலரில் போகலாம், காரில் போக முடியாது. அதே விசுவாசம் பலமாக இருந்துச்சுன்னா புது பாலம் மாதிரி பெரிய டைலரையே ஓட்டிட்டு போகலாம், கண்டெய்னரை ஓட்டிட்டு போகலாம், 64 சக்கரம் உள்ள அந்த பெரிய இதை எடுத்துகிட்டு போகலாம். அப்போ விசுவாசங்கிறது பாலத்தை போல, அது எவ்வளவுக்கு எவ்வளவு பலமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை உங்களால் என்ன பண்ண முடியும்? ஃபேஸ் பண்ண முடியும். பெரிய தாங்கக்கூடாத பாரம் என் மேலே ஏறி வருதா, உங்களுக்குள்ள விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கடந்து போகிற வரைக்கும் உங்களால் தாங்க முடியும். ஒருவேளை விசுவாசம் வீக்காக இருந்துச்சுனாக்க ஆரம்பத்திலே உடையலாம், பாதியில் உடையலாம், இல்லை முடிய போகிற நேரத்தில் கூட உடையலாம், எப்படி வேணால் உடையலாம். அப்போ நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமாக இருக்குது. பவுலுக்குள் இருந்த விசுவாசம் கப்பல் சேதம் ஏற்படும் பொழுது அத்தனை பேரையும் பவுல் காப்பாற்றினார். உயிர் சேதம் ஏற்படாதபடிக்கு பவுல் அத்தனை பேரையும் என்ன பண்ணார்? காப்பாற்றினார். காரணம் என்ன? அவருக்குள் இருந்த விசுவாசம், அவருக்கு வந்த கர்த்தருடைய வார்த்தை. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அவருக்கு வந்த வார்த்தை, பொருள் சேதம் ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படாது, நீ ராயனுக்கு முன்பாக அபயமிட போவது உண்மை, அதை எவராலும் மாற்ற முடியாது. அதன் மேல் பவுலுக்கு இருந்த விசுவாசம் ராயனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தியது. அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கு? நம்முடைய திருச்சபைக்குள்ளேயே, நம்முடைய சர்ச்சுக்குள்ளேயே இவரை மாதிரி விசுவாசமாக இருக்குன்னு யாரையாவது பார்த்து சொல்ல முடியுதா? இல்லை நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களா? அப்போ இதுக்குள்ளேயே சாட்சி இல்லாத பட்சத்தில் வெளியில் எப்படி நமக்கு சாட்சி இருக்கும்? நம் உறவினர்கள் சொல்லணும், நம்ம மாதிரி இருக்கணும். இப்போ விசுவாசமா ஜெபிப்பான், அப்படியே எல்லாம் மாறிடும். துதிப்பான், அப்படியே எல்லாம் மாறிடும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். அதை மற்றவர்கள் காணும்படி முன்மாதிரியாக இருப்போம்னு சொன்னால் நாமும் ஒரு நாள் சொல்லலாம், பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல சபையாரே, விசுவாசிகளே, நீங்களும் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லு. அல்ல புறஜாதியாரே, என்னை பின்பற்றி வாருங்கள்னு சொல்லி நம்மள என்ன பண்ணலாம்? ஒரு நாள் கர்ஜிக்க வேண்டும்னு சொன்னால் நம்முடைய முன்மாதிரியான வாழ்க்கை என்ன பண்ணணும்? மாறணும். எப்படி மாறணுமா? முதலாவது புத்தி சொல்லத்தக்க வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தின் மூலம் புத்தி சொல்ல நம்ம பழகணும். இரண்டாவது, நாம் வழிகாட்டக்கூடியவனாக இருக்கணும். அதற்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம கற்றுக்கொண்டிருக்கணும். மூன்றாவது, சாட்சியான வாழ்க்கை. பாரமாக இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன? ஒழுக்கமான வாழ்க்கை. அப்புறம்தான் அதுக்கப்புறம்தான் பாரம் இல்லாத வாழ்க்கை. அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும்னா நமக்குள்ள ஒழுக்கம் முக்கியம். ரெண்டாவது, யாருக்கும் பாரம் என்ன பண்ணக்கூடாது. மூன்றாவது, சோம்பேறியா இருக்கக்கூடாது. இது சாட்சி உள்ள வாழ்க்கை. இன்றைக்கும் கிராமங்களில் போகிறப்ப சிலருடைய சாட்சியை கேள்விப்பட்டிருப்பீங்க. காலை 4 மணிக்கு அந்த அம்மா ஏஞ்சிருவாங்க, அந்த ஐயா ஏஞ்சிருவாங்க, ஜெபிப்பாங்க, பால் கறப்பாங்க, பீடி விட ஊற்றுவாங்க, அல்லது வரப்பு வெட்ட போவாங்க, எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. அவங்க ஒரு நாள் கூட அவங்கள படுத்திருந்த நான் பார்த்ததில்லப்பா, ரொம்ப சுறுசுறுப்பானவங்கப்பா, ரொம்ப சுறுசுறுப்பானவங்கப்பா. காரணம் என்ன? அவங்க வாழ்க்கை அவ்வளவு சாட்சியாக இருந்திருக்கு. நான்காவது தான் விசுவாசமான வாழ்க்கை. பழைய பாலம் போல இருந்தோம்னா எவ்வளவு சின்ன ஒரு மாருதி 800 வந்தால் கூட என்ன பண்ணிடுவோம்? விழுந்துருவோம். ஆனால் அதுவே புது பாலமாக இருந்தால் ஃப்ளைட்டே வந்து லேண்ட் ஆனாலும் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுவோம்? இருக்கும். இப்போ முன்மாதிரியான வாழ்க்கையை வாழுவதற்கு பவுலை போல நம்மையும் நாம் ஒப்பு கொடுத்து
ஒரு நாளில் ஒரு நாள் நாமும் பவுலை போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கன்ற அந்த கர்ஜனையான முழக்கத்தை நம்முடைய ஜீவியம், இந்த சரீரம், இந்த தேகத்தை விட்டு பிரிவதுக்குள் நம்மள என்ன பண்ணணும்? சொல்லுவதற்கு நம்ம பிரயாசப்படணும். சாகுறதுக்குள்ள ஒரு வாட்டியாவது இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்திட்டு என்ன பண்ணிடணும்? செத்து போயிடணும். நீங்க சாகிறதுக்குள்ள வீடு வாங்கணும், காரு வாங்கணும், வண்டி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கலாம். அது இருந்துட்டு போட்டோம். அதை நான் எதுவுமே சொல்லலை. நீங்க சாகிறதுக்குள்ள, நாம சாகிறதுக்குள்ள ஒரு நாள்ல ஒரு நாள் இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை என் வாழ்க்கையில நான் சொல்லணும், நாம சொல்லணும். அதுக்கு இன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? மாற்றணும், ஒப்பு கொடுக்கணும். முன்னாடி வைங்க. கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் என்பது போல, ஆகாத சம்பாஷணையெல்லாம் நம்ம விட்டுட்டு, நம்முடைய ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு, எது நம்மை நல்வழிப்படுத்துதோ அதை நாம் பின்பற்றுவோன்னு சொன்னா, நாமும் ஒரு நாள் என்ன பண்ணலாம்? இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில மாறுதட்டி சிங்கத்தை போல என்ன பண்ணலாம்? கர்ஜிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். அப்படியே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அப்படியே முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு இந்த வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தாவே, நானும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் சொல்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் சொல்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட முடிந்தவங்க முழங்கால் படிக்கிட்டு, யாரையும் வேடிக்கை பார்க்காம, குழந்தைங்க கூட விளையாடாமல் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா நானும் இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் சொல்ல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இந்த வார்த்தையை நான் சொல்ல எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். நான் இந்த வசனத்தை போலவே, வசனத்தில் சொல்லப்பட்டது போலவே நான் ஒரு நாள் வாழ வேண்டும் அப்பா. ஒரு நாளாவது நான் அது மாதிரி வாழ்ந்து முடிக்க வேண்டும் ஆண்டவர். என் தேகம் பிரிகிறதுக்குள்ள, என் உயிர் பிரிவதற்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் ஒரு நாளாவது வாழணும்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒரு நல்ல புத்தி சொல்லக்கூடிய மனுஷங்களாக இருக்கணும்ப்பா. நாங்கள் ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய மனுஷங்களாக இருக்கணும்ப்பா. நாங்கள் ஒரு சாட்சி உள்ள, ஒரு ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் உள்ள வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருக்கணும்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்குள்ள விசுவாசம் வளரட்டும். எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கட்டும். எங்களை விசுவாசத்தில் குறுக பண்ணக்கூடிய விஷயங்கள், எங்களை இடர பண்ணக்கூடிய விஷயங்கள், எங்களுடைய நல் ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடிய ஆகாத சம்பாஷணைகளை இன்றைக்கு நாங்கள் விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும் பொழுது அவன் அநேகரை துன்பப்படுத்தக்கூடியவனும் வியாகுலப்படுத்தக்கூடியவனுமாக இருந்தார். ஆனால் என்றைக்கு அந்த மெய்யான ஒளியை அவர் சந்தித்தாரோ அன்றைக்கே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்றைக்கு நாங்கள் எங்கள் ரட்சிப்புக்கு முன்பாக இருந்த வாழ்க்கையவே இன்றைக்கும் ரட்சிப்புக்கு பின்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை மாறட்டும்ப்பா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஞானஸ்தானத்துக்கு முன்பாக நான் பாவியாக இருந்தேன். இன்றைக்கும் நான் அதே வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. என்னை மாற்றுங்கப்பா. என் பலவீனம் மாற மாட்டேங்குது. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. என்னுடைய சோதனை மாற மாட்டேன். என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஓ ரகதபர சந்த பௌதரண ரீக பௌத். ஒரு புதிய ஆரம்பத்தை கற்றுக் கொடுங்கப்பா. ஒரு புதிய ஆரம்பத்தை கற்றுக் கொடுங்கப்பா. இதற்கப்புறம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழத்தக்க, முதன்மையானவர்களாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யுங்க. இதுவரை வாழ்ந்தது வாழ்க்கை போகட்டும். அன்றைக்கு பவுலை சந்தித்த ஒளி இன்றைக்கு ஜீவ நீரூற்றாய் ஜனங்கள் மத்தியில் பாயட்டும். ஒரு ரக ரகன் தர ரத்துரோனு ரேஷே ஹந்த மௌத்தர ரபௌத்துரோனு ஒப்பு கொடுக்குறோம்.
வாக்கை நம்பி நிற்கிறவள் மேல வல்ல ஆவியை கர்த்தர் ஊற்ற பண்ணுவீராக. ஜீவ நீரூற்றைக்கு வந்த இவர்கள் ஜீவன் பெறத்தக்க கர்த்தர் நடத்துவீராக. ஓரா ஹந்த பௌத்தரன பர நொந்து உருகி வந்தவர்களுக்கு மேல ஒரு நேசருடைய ஆவி ஊற்றப்படட்டும்பா. பலிபீடத்தின் அக்கினி புறப்படட்டும்னு ஜெபிக்க. வாழ்க்கையில கிரியை நடக்கட்டும். ஓதா ஹந்த பக தபர் ரத்துரோன் தீகோலா ஹந்த ரிபா கதரனபா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்தின் 30ஆம் தேதி, இந்த ஜூன் மாதத்தின் கடைசி ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்த இவர்கள் மேலே அடுத்து இவங்க துவங்க போகிற 7வது மாதத்தில் இவருடைய வாழ்க்கை முன்மாதிரியான வாழ்க்கையாக மாறட்டும்ப்பா. 6 மாதங்கள் ஏனோ தானோ ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்திருந்தாலும், நாங்கள் வாழ்ந்திருந்தாலும், இந்த 7வது மாதத்தை காண போகக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள எங்களை அந்த தேவ ஒளியானது சந்திக்கட்டும்ப்பா. 7வது மாதத்தை துவங்குற அந்த முதல் தேதியிலிருந்தே நாங்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு மனுஷர்களாய் மாறத்தக்கதாக, விசுவாசம் உள்ள மனுஷர்களாய் மாறத்தக்கதாக, புத்தி சொல்லக்கூடிய மனுஷர்களை மாறத்தக்கதாக, வழிகாட்டக்கூடியவர்களாய் மாறத்தக்கதாக, சாட்சி உள்ள ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை வாழத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய், உதவி செய். இன்றைக்கு இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக இருதயத்தை ஊற்றின ஜனங்களுக்கு கர்த்தாவினுடைய வார்த்தை அப்படியே உண்டாகட்டும். இவர்கள் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நாங்கள் விசுவாசிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று சொல்லத்தக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.